கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைய முக்கியமான செய்தி, திமுகவின் திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான். அது பற்றி ஒரு செய்திய முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறமா அது உள்ளுக்குள்ள கொஞ்சம் விரிவாக உள்ள போவோம். தினமணியில ஒரு செய்தி வந்திருக்கிறது. முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். இது வந்து என்ன கான்டெக்ஸ்ட்ல அவர் பேசுறாருன்னா, முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியுடைய பிறந்த நாள் பொதுக்கூட்டம் சென்ற மாதம், அதாவது ஜூன் மாசத்துல 20ஆம் தேதி திருச்செந்தூர்ல நடைபெறுகிறது. அதுல கலந்து கொண்டு இவர் பேசும் பொழுது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பற்றி பொதுவா நீ வா போன்னு ஒருமையில தான் பேசுறாரு. இந்த நிகழ்ச்சியில மட்டுமில்ல, பொதுவாகவே அவர் வந்து விஜய நீ வா போ அப்படின்னு தான் பேசுறாரு. கூடவே அவர் சில சொற்களை பேசுகிறார். அதோடைய வீடியோ இருக்கு. அதை நான் இப்போ சொல்லப் போவதில்லை. ஏன்னா அது ஒரு அவதூறு அப்படின்னு சொல்லி ஒரிஜினலா பேசினவர் மீது வழக்கு போடுறாங்க. அது நடிகை ஜோசப் விஜய் அப்படிங்கிற மாதிரி போகுது. அதனால அதை நான் டீட்டெயில் பத்தி பேச போறதில்ல. விட்டுறேன் நான். அந்த பேச்சு முடிஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு 15 நாள் ஆயிருச்சு. 2 வாரம் ஆயிருச்சு. அதுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்துடைய நகரச் செயலர் செல்வம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு குடுக்குறாரு. புகார் குடுக்குறாரு. உடனே இந்த புகாரை எடுத்துக்கொண்டு ஆத்தூர்ல இருக்கிற காவல்துறையினர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிகின்றனர். நான் தேடி பார்த்ததுல எனக்கு கிடைச்சது என்னன்னா, இவங்க வந்து 2 செக்ஷன்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. முக்கியமா பிஎன்எஸ், அதாவது பாரதிய நியாய சன்ஹிதாங்கிற இன்றைய பிஎன்எஸ் கோட்ல 2023 கோடு. அதுல செக்ஷன் 352, செக்ஷன் 353. இதுக்கு நம்ம பிற்பாடு வருவோம். அதுல வந்து அவங்க வழக்கு பதிவு செய்றாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து கோர்ட்டுக்கு போய் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குறதுக்கான ஒரு முயற்சியில இறங்குறாங்க. இத தவிர அவர் வந்து பேசிக்கலி ஆக்ட்ரஸ் த்ரிஷா, அவங்க ஒரு பர்த்டே ஃபோட்டோ ஒண்ணு போறாங்க. ஒரு கேக்லாம் இருக்கிற மாதிரி. அதுல திரு ஜோசப் விஜயும் இருக்காரு, த்ரிஷா இருக்காங்க. சில பர்த்டே கேக்லாம் இருக்கு. அத வச்சு ஒரு சில பேச்சுக்கள பேசுறாரு. இதுதான் வந்து கான்டெக்ஸ்ட். ஸோ இவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டு இவர் வந்து கோர்ட்டுக்கு போறாரு. ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில டிஸ்மிஸ் பண்ணிருது. ஆன்டிசிபேட்டரி பெயில டிஸ்மிஸ் பண்ணிட்டு, அவங்க வந்து 7 முறை எம்எல்ஏவாக இருப்பவர். இவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு திமுகல வந்திருக்காரு. இப்படி எம்எல்ஏவா இருக்கிறவர் வந்து முதல்வர போய் இப்படி பேசலாமா? இது வந்து எந்த விதத்துல நாகரிகமான ஒரு பேச்சு? குறைந்தபட்சம் முதல்வர் அப்படிங்கிற ஒரு பேருக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? அந்த பதவிக்கு மரியாதை வேண்டாமா? அப்படின்ட்டு வந்து அ அவங்க வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிர்றாங்க. ஸோ அதை அடுத்து அவர் வந்து உடனடியாக ஆத்தூர் காவல்துறையால கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்ப இவர வந்து ஜுடிஷியல் ரிமாண்டுக்கு போய் கேட்பாங்க. அத வந்து கோர்ட் ஏற்றுக்கொள்கிறதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதுதான் வந்து இதற்கான அடுத்த கட்டம். இதுக்கு ஒரு வந்து இவருக்கு இன்றைக்கு இவர ஜுடிஷியல் ரிமாண்ட்ல வைக்க போறாங்களா? அல்லது இவருக்கு வந்து உடனடியாக இம்மீடியேட் பெயில் தரலாம். இன்ஃபாக்ட் ஈவன் டிஸ்மிஸ்ஸே பண்ணலாம். இதெல்லாம் ஒரு கேஸா போங்கடா அப்படின்னு சொல்லலாம். கைது செய்த உடனேயே அவர் வந்து என்ன சொல்றாரு, "நீங்க போங்க. நான் பின்னாடியே வண்டியில வரேன்" அப்படின்னு சொன்னப்ப, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி காவல்துறை வண்டியில ஏத்திக்கிட்டு அவர வந்து தூத்துக்குடி மாவட்டத்துடைய எஸ்பி அலுவலகத்துக்கு அழைத்து சென்றிருக்காங்க. அப்புறமா கோர்ட்ல அவர பிரசன்ட் பண்ணணும். இதுதான் அடிப்படை. இப்ப இவர் வந்து இந்த நடிகையோட சேர்த்து த்ரிஷா படத்த வச்சு பேசினாரு. நடிகைகள பத்தி வச்சு பேசினாரு அப்படிங்கிறது இல்ல. இவர் வந்து தொடர்ச்சியாகவே அவதூறாக அல்லது கேவலமாக பேசுறது அப்படின்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சட்டப்பேரவையில முதல்வர் திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அ அவருடைய மூஞ்சிக்கு நேராவே நம்ம திமுக உறுப்பினர்கள்லாம் கைய நீட்டி, "யோவ் பேசியா?" அப்படின்லாம் சொல்றாங்க. இவர் வந்து அத பார்த்துட்டு, "ஐயய்யோ! அப்படி வந்து இவங்களுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டோமே!" அப்படின்னு இவருக்கு தோணுது. அப்புறம் அந்த நடிகை சம்பந்தமான ஒரு இது. ஸோ இவர வந்து முதலமைச்சர் வந்து பேந்த பேந்த முழிக்கிறாரு. இப்படி இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் சொல்றாரு. அப்படிங்கிறத மட்டும் நம்ம வச்சுப்போம். இப்ப நம்ம இதோடைய இந்த அடிப்படையான அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்குள்ள போவோம். இந்த 2 செக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா? 3 செக்ஷன் அப்படிங்கிற தகவல் ஒரு சில பத்திரிகைகள்ல இருக்கு. பட் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் வந்து பிஎன்எஸ் செக்ஷன் 352, 353. இது பழைய சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு, வழக்கறிஞர்களுக்கு எல்லாமே தெரியும்.
ஆனா நான் வந்து நம்ம போன்ற சாதாரணர்களுக்காக சொல்றேன். அதுல வந்து இந்த இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 504, 505க்கு இணையானது. இந்த 2 செக்ஷன். ஸோ இது என்ன கவர் பண்ணுதுன்னா வந்து 352 அதாவது பிஎன்எஸ் செக்ஷன் 352 இன்டென்ஷனல் இன்சல்ட் வித் இன்டென்ட் டு ப்ரொவோக் பிரீச் ஆஃப் பீஸ். வேண்டுமென்றே இன்சல்ட்டிங்காக பேசி பிரீச் ஆஃப் பீஸ் அமைதி நிலவக்கூடிய இடத்துல அமைதியை குலைக்கும் வண்ணம் மோசமாக பேசுவது. அப்ப பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருது. இவர் பேசுவதனால் உந்தப்பட்டு வேறு சிலர் இன்னொரு குற்றத்தை செய்வதற்கு தூண்டுவது. அதாவது நீங்க வந்து ஒரு ஆள குற்றம் செய்ன்னு தூண்டலாம். அல்லது நீங்கள் பேசுவதை கேட்டு கடுப்பாகி சிலர் வந்து இன்னொரு அஃபென்ஸ் ஒண்ண பண்ணலாம். இதுக்கு வந்து பனிஷ்மென்ட் இருக்கு. இந்த மாதிரி பேசுறதுக்கு. ஆனா இது ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப்ங்கிறதுக்கு நம்ம கடைசியா வருவோம். ஸோ இந்த 352 அல்லது முந்தைய ஐபிசி செக்ஷன் 504 படி ஒருவர் தவறு செய்தவராக இருந்தால், அவர் குற்றவாளி என்பது கண்டுபிடிக்கப்பட்டால், அவருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை தரலாம். 2 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தால், அது நிக்குது அப்படின்னா, இவர் ஒரு எம்எல்ஏவுக்கு அவருடைய பதவியே இழக்க நேரிடும். அது இன்னொரு கதை. அதுக்கு நம்ம இப்ப வர வேண்டாம். அடுத்தது வந்து அந்த 353 பிஎன்எஸ் செக்ஷன் 353 எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல அது எதை கவர் பண்ணுதுன்னா வந்து ஸ்டேட்மெண்ட், ரூமர், ரிப்போர்ட் ஆர் கம்யூனிகேஷன் தட் கேன் காஸ் பப்ளிக் மிஸ்சீஃப். பொதுமக்களுக்கு இடையில ஏதாவது ஒரு அறிக்கை, வதந்தி, ஏதோ ஒரு தகவல் அதை கொடுப்பதன் மூலமாக மக்களுக்கிடையே பயத்தை, பீதியை ஏற்படுத்துவது. பொது சொத்துக்கோ அரசு சொத்துக்கோ எதிராக அவர்களை தூண்டி விடுவது. இப்ப நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். நீங்க வந்து அரசாங்கத்துல வந்து நம்ம ஜாதிக்காரங்க எல்லாரையும் தூக்கி ஜெயில போடுறாங்கடா அப்படின்னு ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன். அல்லது நம்ம மதத்துக்காரன் எல்லாரையும் பிடிச்சி ஜெயில போடுறாங்கடா. அங்க வந்து அவங்க வந்து ஒரு கோவில் அடிச்சிட்டாங்கடா, ஒரு மசூதி அடிச்சிட்டாங்கடா. ஃபேக்டோ பாருங்க, ரொம்ப கிளியரா அவங்க சொல்றது ஃபேக்டோ ரூமரோ, ஃபேக்டா கூட இருக்கலாம், ரைட்? ஆனால் நீங்கள் பிறரை குற்றம் செய்ய தூண்டிவிடும் வகையில் பேசினீங்கன்னா, அது ரூமரா இருக்கலாம், உண்மையாவும் இருக்கலாம், வதந்தியாவும் இருக்கலாம். அதை கேட்டு மக்கள் கொந்தளித்து தெருவில் இறங்கி பொது அமைதியை குலைக்கும் விதமாக, அதே மாதிரி வந்து ஒரு ஜாதியை, ஒரு கம்யூனிட்டி அகெயின்ஸ்ட் அனதர். நான் இது வந்து நேற்றுக்கு வேறு ஒரு விஷயத்தை பத்தி மேற்கு வங்கத்தில் ரொம்ப ட்ரக்கோனியன் லா ஒன்று கொண்டு வராங்க அப்படிங்கிறத பத்தி பேசினப்ப இதே விஷயத்த சொன்னேன். 2 சமூகங்களுக்கு இடையே பகையை மூட்டி விடுதல், பொது அமைதியை குலைத்தல், இரு சமூகத்துக்கு இடையே வெறுப்பை ஏற்படுத்துதல், இது எல்லாம் வந்து இந்த செக்ஷன் 353 கீழே வருது. இப்ப பிரச்சனைக்கு வருவோம். நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியது ஒரு அநாகரிகமான பேச்சு அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் 352, 353 பிஎன்எஸ் அடிப்படையில் இது நிற்குமா அப்படின்னு கேட்டால் நிற்காது. அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு வழக்கறிஞராக இல்லாத, ஆனால் இந்த 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 மாதிரியான செக்ஷன்னால ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு புரிதலின் அடிப்படையில் இதை பேசுகிறேன். என்னை ஜெயிலுக்கு அனுப்பியது இன்றைக்கு உதவி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய இதே திமுக தான். சம்பந்தமே இல்லாமல் நான் மணிப்பூரை பற்றி சொன்ன ஒரு விஷயத்தை வைத்து இதே செக்ஷன் ஈக்குவலண்ட்ல தான் போட்டாங்க. பொது அமைதிக்கு பத்ரி குந்தகம் விளைவிக்கிறான், இரு குழுக்களுக்கிடையே பகையை மூட்டு வைக்கிறான் அப்படின்னு. இந்த திமுக அரசு 2021 2026 காலகட்டத்தில் இது போன்ற வழக்குகளை தனக்கு பிடிக்காதவர்கள் அத்தனை பேர் மீதும் போட்டது. தன்னுடைய எதிர்க்கட்சிக்காரர்கள் பல 100 பேர்கள் மீது போட்டது. பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள், என்னை போன்றவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் கூட கிடையாது, இந்த கட்சிக்கு அனுதாபி. ஸோ என்னவோ ஒரு வன்மத்தோடு இவர்களை நேரடியாக நான் எந்த விதத்திலும் அச்சுறுத்துபவன் அல்ல. ஸோ என்ன பிடிச்சி ஒரு 2-3 நாளைக்கு போட்டு அதுக்கப்புறமா அதை நான் குவாஷ் பண்ணிட்டு வந்தேன். இந்த திமுகவினால் பாதிக்கப்பட்ட ஒருவனாக நான் சொல்றேன், இந்த வழக்கு தவறானது. தாவேக அனிதா ராதாகிருஷ்ணன் மீது இந்த வழக்கை போட்டால் அது நிற்காது அப்படின்னு. ஆனால் இதில் நான் முதல்ல குற்றம் சாட்ட வேண்டியது ஆக்சுவலி திமுகவை தான். இவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது யார் வேண்டுமானாலும் இந்த வழக்குகளை போடலாம். அவங்க வந்து ஒரு பெரிய செட்டப் ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த செட்டப் வந்து
திமுகவோட ஐடி விங். ஸோ அவங்க வந்து எப்படி உட்காந்து இந்த சதி ஆலோசனைகள் பண்ணுவாங்கங்கிற அந்த டீட்டெயில் எனக்கு தெரியல. ஸோ அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ பேசியிருக்காங்க. இப்ப நான் வந்து ஆதன் நியூஸ் மீடியாவுக்கு ஒரு பேட்டியில இத பத்தி பேசுறேன். ஸோ அதிலிருந்து ஒரு துண்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது, இவன போட்டுறலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு, உடனே எங்கேயாவது ஒரு குக்கிராமத்துல புகார் கொடுக்க வேண்டியது. அவனும் வந்து அவனுக்கு முன்ன பின்ன என்ன தெரியாது. அவ இத பார்க்கலாம் இல்ல. ஆனா அவர் வந்து ஒரு புகார் குடுத்துருவாரு. "நான் இதை பார்த்தேன். அப்படியே என் மனம் பேதலித்து விட்டது. என் மனம் அவ்வளவு சஞ்சலத்துக்கு உள்ளானது. அதனால் நீங்கள் உடனடியாக இந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது நீங்கள் ஏதாவது பண்ண வேண்டும்." அப்படின்னோனே உடனே அந்த புகார வாங்கி உடனே அது மேல எஃப்ஐஆர் போட்டு விசாரணை பண்ணேன்னு இவங்க வந்து அந்த லோக்கல் பஜார்ல போய் மொத்தம் 200 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல கேட்டாங்களாம். அங்க இருக்கிறவங்கலாம் ஓவர்வெல்மிங்கா "ஆமா, ஆமாங்க. எங்களால தாங்க முடியலைங்க இவர் செஞ்சது." அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே வந்து எஃப்ஐஆர் போட்டு கரெக்ட்டா வெள்ளிக்கிழமை நடுராத்திரி அல்லது சனிக்கிழமை காலம்பற வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறது. இந்த தகுடுதத்தங்களை செய்ய ஆரம்பித்தது யார் அப்படின்னா இவங்க தான். இதற்கு முந்தைய 10 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா சில பத்திரிகையாளர்கள் மீது வழக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் வேறு சிலர் மீது அ முக்கியமாக சசிகலா நடராஜன் அவருடைய நண்பி, நண்பர் அப்படின்னு இவருடைய சொந்தக்காரர் சுதாகரன் மாதிரியான ஆட்கள் மீது கஞ்சா வழக்கு போட்டிருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நார்கோட்டிக்ஸ் ஆக்ட்ல அவங்க வந்து கஞ்சா பொசஷன் வச்சிருந்தாங்கன்னு தூக்கி உள்ள போடுறது. இதெல்லாம் மர்மம் என்னன்னா, ஏன் போட்டாங்க? எதுக்காக? அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால தான் வந்து ஜெயலலிதா மீது இன்றைக்கு பலர் புகழ் பாடும் பொழுதும், நான் வந்து ஊழலுக்கும் அவங்க தான் காரணம். இந்த மாதிரியான அபத்தமான அரஸ்ட்டுகளுக்கும் அவங்க காரணம். ஆனா அத வந்து ஆல் அண்ட் சன்ட்ரி மேல போட மாட்டாங்க. அந்த சமயத்துல சோசியல் மீடியாவும் கிடையாது. ஆனா, இவர் ஒரு தொழில்முறை அரசியல்வாதி அனிதா ராதாகிருஷ்ணன்கிறவர். எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்களை மோசமாக பேசுவது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றாலும், நாகரிகத்துக்குள்ள வரல என்றாலும், தமிழக அரசியல் களத்தில எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பது. கருணாநிதியை பற்றி அதிமுகவினர் மிக மிக மோசமாக பேசியிருக்கிறார்கள். சாதாரண மக்களே வந்து மோசமா பேசியிருக்காங்க. அவருக்கு இத்தனை மனைவிகள், பிள்ளைகள் இதெல்லாம் பத்தி. எம்ஜிஆரையும், ஜெயலலிதாவையும், ஜானகியையும் இன்னும் பலரையும் மிக மிக மோசமாக பேசக்கூடிய மாதிரி திமுக ஒரு ஃபேக்டரியே உற்பத்தி பண்ணி வச்சிருந்தது. இவர்கள் மீது பெரும்பாலும் ஏதோ ஒரு வழக்க போட்டு நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அது கைது கூட பண்ண மாட்டாங்க. நீங்க அந்த மாதிரிலாம் வந்து இந்த தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான் இந்த மாதிரியான வன்னை ஸ்டெல்லா இந்த மாதிரியான பேரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த பெரும் தலைவர்கள் வந்து பேசுவதற்கு முன்னால அசிங்கமான வார்த்தைகள்ல, கெட்ட வார்த்தைனா கெட்ட வார்த்தை. இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, வெரி ஃபேமஸ் டிஎம்கே ஃபிகர். அந்த அசிங்கமான வார்த்தைகள், மிக மிக கெட்ட வார்த்தையே பேசுறவங்க. அந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படி ஒண்ணும் மோசமா பேசிறல. இதுல வந்து நம்ம ப்ரூஃப் நமக்கு இருக்கு. என்ன டெஸ்ட்னா, இவர் பேசியதற்கு பிறகு 15 நாள் ஆயிருக்கு. ஏதாவது ரைட் நடந்திருக்கா? யாராவது தூண்டப்பட்டு ஏதாவது தவறு செய்திருக்கிறார்களா? அந்த ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்கு. அதாவது இவர் பேசியதனால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. இனி பிரச்சனை ஏற்பட போகிறதா? ஏற்படல. அப்ப இவர் வந்து இரு பிரிவுகளுக்கு இடையே அந்த 2 பிரிவுகள நீங்க சொல்லலாம். திமுக வெர்சஸ் தவேக என்று ஒரு பெரும் பிரச்சனையை தூண்டினார் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி ஒண்ணும் ஆகல. அநாகரிகமாக பேசினார் அப்படின்னு வேணா சொல்லலாம். அப்ப கூட இவர் வந்து தீய நோக்குடன் மாண்பை குலைக்கும் வகையில் பேசினார் அப்படின்னு மான நஷ்ட வழக்கு, அவதூறு வழக்கு போட்டா கூட நிக்காது. அப்படி இருக்கும் பொழுது இத பிஎன்எஸ் 352, 353 அடிப்படையில கைது செய்து, இத வந்து சென்ற அரசு பண்ண அதே ஃபார்முலால ஓடுது. கைது பண்ணுவாங்க. முடிஞ்சா 4 நாள் ரிமாண்ட்ல வைப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து செஷன்ஸ் கோர்ட்ல போயோ அல்லது இதே சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயோ ஜாமீன் வாங்கிடுவாங்க. இன்கேஸ் அப்படி வாங்கலைன்னா, அதிகபட்சம் நீங்க 15 நாள் வரைக்கும் வச்சீங்கன்னா கூட, ஹைகோர்ட்டுக்கு போய் ஜாமீன் வாங்கிடுவாங்க. இது வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான இவர உள்ள வச்சே ஆகணுங்கிறது இல்ல. பட் இதில ப்ரொசீஜரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. முதல்ல நீங்க வந்து இவர அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர கூப்ட்டு விசாரணை பண்ணீங்களா? அப்படிங்கிற அந்த ஒரு பார்ட் இருக்கு. இப்ப வேற ஒரு வழக்கு சம்மந்தம் இல்லாத அவதூறு வழக்கு அல்ல. இதிலேயே பை த வே நம்ம இன்னொன்னையும் சேர்த்துக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கிடையாது. நீங்க இந்த இதே இதே மாதிரியான ஒண்ணுல கிருஷ்ணகிரி அ திமுக ஜென்ஸி பிரிவு நிர்வாகி ஒருத்தர். திங்க் அவருடைய பேர் வந்து அன்பானந்தம். அது ஒரு மிக மோசமான ஒரு வீடியோ. அது சட்டமன்றத்தில முதல்வர் விஜய் வந்து அப்பாவ காணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஆக்ஷன், குட்டி கதை அதெல்லாம் பண்ணார் இல்லையா? அத வச்சு இவர் வந்து
முதல்வரோட எஸ்ட்ரேஞ்ச்டு ஒய்ஃபு, மகன் இவங்களெல்லாம் கொண்டு வந்து ஒரு வீடியோவாக ஆக்கி, இன்னைக்கு ஏஐயோடைய உதவியோட இந்த மாதிரி அசிங்கங்கள் எல்லாம் ஈஸியா பண்ணலாம். பண்ணி அதில ஒரு டெக்ஸ்ட் எல்லாம் ரொம்ப மோசமாக அதில சொல்லப்பட்டு, அவர் மீதும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அவர அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. இதே தான் பொது அமைதிக்கு ஆபத்து ஏற்படுதல் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு இந்த ராயக்கோட்டை போலீஸ் வந்து அ பெண்களின் மரியாதையை குலைக்கும் வகையில் அவதூறு பேசினார். அரசுக்கு அவமதிப்பு ஏற்படும் வகையில் திட்டமிட்டு கருத்துக்களை வெளியிட்டார். தவறான தகவல்களை பரப்பி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தார். அப்படின்லாம் சொல்லி அவர வந்து கைது செய்ய போயிருக்காங்க. அப்புறம் சப்சிக்வென்ட்லி வந்து அந்த கைது செய்யாம வந்துட்டாங்க. ஆனா வழக்கு பதிவு இருக்கு. இப்ப அப்படி இருக்கும் பொழுது, அதோட ஒப்பிடும் பொழுதெல்லாம் இது வந்து ரொம்ப லோ லெவல் விஷயம். இப்ப நம்ம பார்க்குற அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினது. இப்ப அவர வந்து அரெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து ஃபண்டமென்டலி ராங். நிச்சயமாக நான் இதை கண்டிக்கிறேன். தவறு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால், இது எல்லாத்தையும் சொல்லிட்டு, கூட நான் சொல்லுவது, இந்த ஜீனியை, இந்த பூதத்தை பாட்டிலை துறந்து வெளியே விட்டது திமுக தான். தாங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் செய்த அட்டூழியத்தை, இப்பொழுது அவர்கள் கட்சிக்காரர்கள் ஃபேஸ் பண்றாங்க. அப்பொழுது திமுக செய்தது தவறு. இன்றைக்கு த.வே.க. செய்வது தவறு. அதே காவலர்கள், அதே தவறான செய்கை. இது நிறுத்தப்பட வேண்டும். முடிந்தால் இதை அ எங்களைப் போன்ற சிலர், அப்ப கூட எங்களைப் போன்ற சிலர் தான். ஏன்னா, இந்த திமுக என்ன பண்ணும்னா, இந்த மாதிரியான தவறுகள் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு பேச மாட்டாங்க. இப்பொழுது எங்க ஆளுங்கள நாங்க வெளில எடுத்துருவோம். நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். அப்போ உன்ன தூக்கி ஜெயில்ல போடுவோம். அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனால் எங்களைப் போன்ற சிலர் யாருமே, எந்த கட்சிக்காரருமே இம்மாதிரியான விஷயங்களால் பாதிக்கப்பட்டு சிறைக்கு செல்லக்கூடாது. நீங்க மான நஷ்ட வழக்கு, அவதூறு வழக்கு போட்டுக்கோ. அது நிக்குமா அப்படிங்கிறது கோர்ட்ல பார்த்துக்கலாம். சிவில் டிஃபமேஷன் போட்டுக்கோ. கிரிமினல் டிஃபமேஷனோ அல்லது பொய்யாக புனையப்பட்ட பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் போன்ற தவறான வழக்குகளோ, நிஜமாவே சில விஷயங்கள் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும். அந்த இடத்துல அத போடாம, இந்த மாதிரி சும்மா பேசுறதுக்கெல்லாம் இரு குழுவினருக்கிடையே பிரச்சனையை ஏற்படுத்தினார். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தார். குற்றச்செயல்களை செய்ய ஒரு சமூகத்தை தூண்டினார். போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இதுல தலையிட்டு, இது உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகளுக்கு எதிராக இருக்கிறது என்று இதை தடை செய்வதற்கு அவர் வந்து மேஜிஸ்ட்ரேட்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும். நீங்க என்னவா இருந்தாலும் மெக்கானிக்கலி மைண்ட் அப்ளை பண்ணாம ரிமாண்ட் குடுக்காதீங்க. ஜுடிஷியல் ரிமாண்ட் குடுக்காதீங்க. ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கான்னு பாருங்க. மேஜிஸ்ட்ரேட்ஸ் உணர வேண்டும். அவர்கள் மீறினால் அந்த இடத்துல ஹைகோர்ட்டுக்கு தான் இதை தடுத்து நிறுத்துவதில் ஒரு பங்கு இருக்கிறது. 4 நாள் அவரை ஜெயில்ல வைக்கிறதே தண்டனை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட வேண்டும். அதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.